إن الحمد لله نحمده نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. வசனம் 4வது அத்தியாயம் 6வது வசனம். அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேலும் அனாதைகளை அவர்கள் திருமண பருவத்தை அடையும் வரை சோதித்து வாருங்கள். அவர்களிடம் பகுத்துணரும் தகுதியை நீங்கள் கண்டால் அவர்களுக்குரிய உடைமைகளை அவர்களிடமே ஒப்படைத்து விடுங்கள். அவர்கள் பெரியவர்களாகி தங்களின் உரிமைகளை கேட்டு விடுவார்கள் என அஞ்சி அந்த உடைமைகளை நீதிக்கு புறம்பாக வீண் விரயமாக அவசரமாக விழுங்கி விடாதீர்கள். அனாதைகளை பராமரிப்பவர் செல்வந்தராக இருந்தால் அவர் அனாதைகளின் சொத்துக்களில் இருந்து உண்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அவர் ஏழையாக இருந்தால் நியாயமான அளவோடு உண்ணலாம். அவர்களின் சொத்துக்களை அவர்களிடம் ஒப்படைக்கும் போது அதற்கு சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் கணக்கு கேட்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். இப்ப அனாதைகளை பத்தி அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்? அனாதைகளை உங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டான், சரியா? இப்ப அனாதைகளுடைய சொத்தும் இருக்கு. அப்ப அவங்க கிட்ட அந்த சொத்து உடனே கொடுத்துறாதீங்க. கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? யாராவது வெளியாட்கள் என்ன பண்ணிடுவாங்க? அந்த குழந்தைய எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஏமாத்தி அந்த குழந்தைகிட்ட இருந்து காசு பறிச்சிருவாங்க. ஸோ அதனால பொறுப்புல எடுத்துக்கிட்டவங்க அந்த பொறுப்பை கண்ணியமா நிறைவேற்ற பாருங்க. அப்ப எப்படி எந்த டைம்ல அவன் திரும்பி அந்த அனாதை கிட்ட அந்த காசு கொடுக்கணும் அப்படின்னா பருவ வயது அடைஞ்சவரை. ஒரு ஆண் குழந்தை இருக்கான், அவனே ஒரு 19-20 வயசு ஆயிடுச்சு, என்ன அவனே திடகாத்திரமா ஆயிட்டான். இப்ப என்ன பண்றது? உனக்கு மெச்சூரிட்டி வரலன்னு சொல்லிட்டு நாமளே வச்சுட்டு இருக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? நேர்மையா கொடுத்துடணும். அதே மாதிரியே இவன் 10 வயசு இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த குழந்தை 10 வயசு இருக்கு, 19 வயசுல அந்த குழந்தை மெச்சூரிட்டி அடையும். அப்ப இருக்கிற சொத்தை அந்த 9 வருஷத்துலயே காலி பண்ணிட வேண்டியது. கேட்டா அந்த அனாதைக்கு செலவு பண்ண, அவர் அனாதை ஆசைப்பட்டுச்சு கார்ல போகணும், அதனால கார் வாங்கி எப்படி அவனை கூட்டு போறதுன்னு அந்த குழந்தை சுத்துறதுக்கு கார் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க கார் வாங்கிடுறது. புரியுதா? அந்த குழந்தை வெயில்ல தூங்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏசி வாங்கி இவங்க வீட்டுல மாட்டிக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணாதீங்க. அல்லாஹ் பாக்குற, அதாவது அவசரமா அவங்க பெரியவங்களாகி அவங்க சொத்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவசரமா நீங்க என்ன பண்ணிடாதீங்க, அதை தின்னு விடாதீங்க. நீதிக்கு புறம்பாக வீண் விரயமாக அவசரமாக விழுங்கி விடாதீர்கள். அவங்களுடைய காசு திருப்பி தர்றதுக்கே இல்லாத மாதிரி இருந்தா தானே கொடுக்கறதுக்கு, அதுவே நீங்களே டிரைவ் பண்ணி விட்டுறாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அனாதைகளை பராமரிப்பவர் செல்வந்தராக இருந்தால், இப்ப அனாதை நம்ம எடுத்து பராமரிக்கிறோம்னு வச்சுக்கோ, அவர் செல்வந்தரா இருக்கிறார், அவருக்கு இதனால எந்த ஒரு சுமையும் கிடையாது. ஆல்ரெடி அவருக்கு ஒரு தொழில் இருக்கு, அதன் மூலமா நல்ல வருமானம் வருது. இந்த அனாதையை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்குன்னு பெருசா இவருக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணணும்? செல்வந்தராக இருந்தால் அவர் அனாதைகளின் சொத்துக்களில் இருந்து உண்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அவங்க கேர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா, அனாதைகளுக்கு அந்த சட்டியே தனியா வைப்பாங்க. அவங்களுடைய தேக்ஷி தனி, குழம்பு வைக்கிற இதே தனி, நம்மளும் தனி. ஏன்னா அது கலந்துடக்கூடாது. புரியுதா? நீங்க கறி 1/2 கிலோ வாங்கி அனாதைக்கு 2 எலும்பு போட்டு உங்க குழந்தைக்கு, உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு கறி எடுத்து போட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 1/4 கிலோ அவங்களுக்கு தனி, இங்க 1/4 கிலோ தனி. அவ்வளவு நேர்மையா சஹாபாக்கள் மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்பவுமே நம்மளும் என்ன பண்ணணும்? அமானித பொருளை நம்மளும் ஒரு ஜமாத் நடத்துறோம், ஒரு பைத்துல் மால் நடத்துறோம், ஒரு சீட்டு நடத்துறோம். இது மாதிரி எல்லாம் இருக்கும்போது அந்த காசை ரொம்ப பர்ஃபெக்டா நம்ம கிட்ட கலந்துராத மாதிரி நம்மகிட்ட கணக்கு வழக்குகள் இருக்கு, சரியா? ஏன்னா கணக்கு நம்ம யார்கிட்ட காட்ட போறோம்? ஆடிட்டர் இல்ல, கிரேட் ஆடிட்டர் அல்லாஹ் கிட்ட.
அவன் வந்து முடிவு பண்ணுவான் என்னன்னா நீங்க பண்ணீங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால செல்வந்தரா இருந்தா என்ன பண்ணணும், முதல்ல காசே எடுக்கக்கூடாது. இது வந்து அனாதைகளை பராமரிப்பவருக்கு மட்டும் கிடையாது, எந்த பொது வேலை செய்யறதா இருந்தாலும். இப்போ உதாரணத்துக்கு கலிஃபா அபூபக்கர் இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, கலிஃபாவை பதவி ஏற்ற உடனே இந்த துணி கொண்டு போய் மார்க்கெட் தெருவா விற்கிறது அவருடைய தொழில். துணி எடுத்துட்டு துணி வந்து தலை மேல வச்சுட்டு தெருவா போய் வித்துட்டு இந்த பெட்ஷீட்லாம் தூக்கிட்டு இந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அந்த வேலை தான் அவருடைய வேலை. அவர் என்ன பண்றாரு, கலிஃபாவை தேர்வு செய்யப்பட்டாரு. அடுத்த நாள் எடுத்துட்டு கிளம்புற உமர் சீரிஸ்ல அந்த காட்சி நீங்க பார்த்துருப்பீங்க. உமர் சீரிஸ்ல அந்த காட்சி வரும். அபூபக்கர் என்ன பண்ணுவாரு, துணி எடுத்துட்டு வெளியே வருவாரு. உமர் கேட்பாரு எங்க போறீங்கன்ட்டு. வியாபாரத்துக்கும்பாரு. நீங்க வியாபாரத்துக்கு போயிட்டீங்கன்னா எங்க வேலை யார் பாக்குறதுன்னு. இந்த கலிஃபாவுடைய டியூட்டி யார் பாக்குறது, ராணுவத்தை யார் மெயின்டைன் பண்றது, உத்தரவுகளை யார் போட வேண்டியது, நீதி நிர்வாகத்தை வந்து யாருக்கு கண்ட்ரோல் பண்ண வேண்டியது, இந்த கவர்மெண்டுடைய இந்த நிர்வாகத்தை யார் பார்க்க வேண்டியது. இப்ப நிர்வாகம் எவ்வளவு பெருசு தெரியுமா? இன்னைக்கு நிர்வாகம் சாதாரண விஷயம் இல்லை. இப்போ ஸ்டாலின் நிர்வாகம் பண்றாருன்னா அவரு கீழே எத்தனை IAS ஆபீசர் வேலை செய்யறாங்க, புரியுதா? அது வந்து இறங்கி பார்த்தாதான் தெரியும். சாதாரண ஒரு சின்ன பொறுப்பு நீ கையில எடுத்துப்பாரு, ஒரு கல்யாணம் நடத்திப்பாரு, அப்ப தெரிஞ்சும். சமையல்காரனை கரெக்டா கூப்பிடணும், இந்த பந்தல்காரனை கூப்பிடணும், தண்ணி அரேஞ்ச் பண்ணணும், கறிக்காரனுக்கு இத்தனை மணிக்கு சொல்லணும், விறகு அரேஞ்ச் பண்ணணும், அரிசி அரேஞ்ச் பண்ணணும், டேபிள் இத்தனை இருக்கணும், சர்வ் பண்றது யாரு அதை முடிவு பண்ணணும், வர்ற விருந்தாளிகளை எப்படி ரிசீவ் பண்ணணும், அந்த மாதிரி அது மாதிரி ஒரு அந்த ஊரை நிர்வாகம் பண்றது, நாட்டை நிர்வாகம் பண்றது சாதாரண வேலை கிடையாது. ஜக்காத் வசூல் பண்ணணும், அந்த ஜக்காத் என்ன ஆகுது ஏதோ ஃபுல்லா அதை கணக்கு எழுதணும், எவ்வளவு வந்துச்சு, யாருக்கு கொடுத்தோம், யாருக்கு இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்கு, என்ன இதெல்லாம் ஏகப்பட்ட ஒர்க் லோடு, சாதாரண ஒர்க் கிடையாது. அப்ப இவ்வளவும் செய்யும் போது 24 மணி நேரம் இதுலயே போயிடும். அப்போ உன் ஃபேமிலிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல, அப்போ ஃபேமிலி வந்து பட்னியில ஊரெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கலிஃபாவுடைய ஃபேமிலி வந்து பட்னியில கிடக்குமா? அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், பைத்துல் மால்ல இருந்து, அந்த ஃபண்டில் இருந்து நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருந்தீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துங்க. இதுதான் சேலரி பிக்சிங், புரியுதா? அவரு தான் டெய்லி ஒரு துணி வித்துட்டு எவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருந்தாரோ அந்த சேலரி வந்து பிக்சிங். அது வந்து உமர்லியானும் பண்றாரு, பிக்ஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் உமர்லியானோ காலத்துல வரும்போது அவரு இத்தனைக்கு அபூபக்கர் என்ன பண்றாங்க, மவுத்தாகும் போது கடைசியா கணக்கு போட்டு பாக்குறாங்க, அந்த பணம் எக்ஸ்ட்ரா இருக்கு, சொத்து வந்து மீதி இருக்கு. அப்ப சொல்றாரு, வாங்கின சம்பளத்தை கணக்கு போட்டு 2 வருஷம் சம்பளம் வாங்கியிருக்கேன், என்கிட்ட லேண்ட் வந்து இவ்வளவு ப்ராப்பர்ட்டி சேர்ந்துருச்சு, எனக்கு வந்து இப்போ எக்ஸ்ட்ரா தானே இருந்திருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான், தேவையில்லைன்னா எடுக்க வேணாங்கிறான். இப்போ தேவைக்கு போக மீதி எக்ஸ்ட்ரா இருக்கு, அப்போ அந்த சொத்தை வித்துட்டு இந்த 2 வருஷம் சம்பளத்தை கழிச்சிருங்க. நான் அல்லாட்ட வந்து கணக்கு சொல்றதுக்கு எனக்கு இது இல்லை, நான் வாங்கின சம்பளத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறேங்கிறேன். உமர்லியான் என்ன பண்றாங்க, நீங்க ரொம்ப சிரமப்படுத்திட்டீங்க எங்களாங்கிற, ஏன்னா திருப்பி கொடுக்குறது உங்களுக்கு சொத்து இருக்கு, எனக்கு அது இல்லை. இப்போ நான் சாகும் போது அநியாயக்காரனா சாகும், உங்களை கம்பேர் பண்ணோம்னா நான் மாட்டிக்குவேன். அது 10 வருஷம் இவர் யாரு, இவர் 2 வருஷத்துல மவுத் ஆயிட்டாரு, இவர் 10 வருஷம் 10 வருஷம் சம்பளம் திருப்பி கொடுக்கணும்னா எங்க இருந்து போவார் இவர்? அதில் உமர்லியான் என்னங்கிறாரு, என்னை வம்பல் மாட்டி விட்டுட்டு போயிட்டாரு இவரு, என்ன சிக்கல்ல பண்ணிட்டாருங்கிற. அதை உஸ்மான் வரும்போது என்ன, அவர் பெரிய கோடீஸ்வரர், அவர் சம்பளமே எடுக்கல, அவர் பெரிய கோடீஸ்வரர். ரசூல்லா என்ன பண்ணாங்க, எவ்வளவு சம்பளம் எடுத்தாங்க, சம்பளமே எடுக்க. இந்த இடத்துலதான் ரசூல்லாவுடைய மதிப்பு என்னன்னு தெரியணும். சும்மா ரசூல்லாவை வந்து இன்னைக்கு உலகம் வந்து கேலி பண்ணுது, சிறுமிய கல்யாணம் பண்ணாரு, 11 கல்யாணம் பண்ணாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு. ரசூல்லாவுடைய அசல் ஃபசீலத் என்ன மக்கள்கிட்ட நம்ம சொல்றதே இல்லை. ஒரு ஆட்சியாளர், ஆன்மீக தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர், அவர் எவ்வளவு எடுத்தாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. குர்ஆனே சொல்லிருச்சு, விரும்புறதை எடுத்துக்கோங்கன்ட்டு. அது இல்லாம ஜகாத்துடைய ஃபண்டுல 5% என்ன, அது வந்து குமுஸ். கவர்மெண்ட் மொத்த பட்ஜெட்ல 20% ரசூல்லா இருக்கு அவருடைய ஃபேமிலிக்கு. அது ஒதுக்கணும்னு அப்படியே செலவு பண்ணிடுவாங்க. இன்னைக்குதான் வந்துச்சு அப்படின்னா அதை வாங்கி மறுபடியும் ஏழைங்களுக்கு செலவு பண்ணிடுவாங்க. வீட்டுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. வீட்டுல எப்படிதான் வண்டி ஓடிச்சு அப்படின்னு பார்த்தா சஹாபாக்கள் அன்பளிப்பா கொடுப்பாங்க, அதுதான் சாப்பாடு. அது இல்லாம ஒரு ஆட்டு பண்ணை வச்சிருப்பாங்க, 100 ஆடு வச்சிருப்பாங்க. ஒரு ஆடு குட்டி போட்டுருச்சுன்னா பெரிய ஆடு அறுத்துருவாங்க. இதுதான் அவருடைய ரசூல்லாவுடைய உணவுக்காக வச்சிருந்தாங்க. வீடு எவ்வளோ, ஒரு 6க்கு 6, புரியுதா? ஒரு வேரிச்சம்பழம் ஹசன் ரலியான வாயில போட்டோம்னா அதை வெளியே துப்புங்கிறாங்க. இது வந்து பொதுமக்களுடைய காசு, நாம வந்து சாப்பிடக்கூடாதுன்னு. அதே மாதிரி இப்ப நாம வந்து
ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் வருதுன்னு வச்சுக்கோ. இப்ப நாம எம்எல்ஏ ஆகிறோம், எம்பி ஆகிறோம்னா முதல்ல அந்த எம்எல்ஏ ஆற ஆளு, எம்பி ஆற ஆளுக்கு என்ன தொழில் இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அவருக்கு ஒர்க் ஷாப், இப்ப எனக்கு ஒர்க் ஷாப் இருக்கு, ஒர்க் ஷாப்ல எனக்கு மாசம் வந்து வீடு ரன் ஆயிட்டு இருக்கு, எனக்கு எந்த தேவையும் இல்லை, நான் இல்லைனாலும் ஒர்க் ஷாப் ரன் ஆகும். அப்படிங்கும்போது நான் எம்பி ஆனேன்னா எனக்கு சம்பளம் எவ்வளோ? 0. எல்லாம் என்ன சொல்றான், எடுக்கவே கூடாதுன்றான். இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ எம்பிஸ்லாம் எவ்வளவு ஃபேக்டரிஸ், அவங்களுக்கு பேக்கப்ல அவ்வளோ காலேஜஸ் இருக்கு, அவ்வளோ இது இருக்கு. ஆனாலுமே அவங்க என்ன பண்றாங்க, சம்பளம் எடுக்கிறாங்க. அதுவும் சம்பளம் அதிகம் பண்ணுங்கிறாங்க. 1 லட்சம் தாண்டி 1.5 லட்சம் கொடுங்க. இன்னைக்கு சட்டசபையில பாத்தீங்கன்னா எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கும், ஆளுங்கட்சின்னு ஒண்ணு இருக்கும். ஏதோ ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம்னா எதிர்கட்சி மாத்தி ஓட்டு போடும். ஆனா எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போறது எதுனா இதுக்குதான். எதுக்கு? சம்பளம் 50,000 ஏத்தணும்னா எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுவாங்க. ஆளுங்கட்சி கொண்டு வரும் அந்த சட்டத்தை, தாக்கல் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க, எதிர்கட்சியும் சேர்த்து ஓட்டு போடுவாங்க. 540 ஓட்டு இருக்குன்னா 540 ஓட்டு அப்படியே விடுவாங்க. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது, இந்த பராமரிப்புக்கு நீங்க காசு கூட எடுக்கக்கூடாது. அதே கம்யூனிஸ்ட்ல எடுத்தீங்கன்னா அவங்க வந்து இதை ஃபாலோ பண்றாங்க. கம்யூனிஸ்ட் இருக்கிறார் இல்லையா, கம்யூனிஸ்ட்ல ஒரு எம்எல்ஏ இருக்கிறார் நோய், ஒரு எம்பி இருக்கிறார் நோய், அவர் என்ன பண்ணுவாரு, வந்த சம்பளத்தை அப்படியே கட்சி கொடுத்துருவாரு. எம்எல்ஏ சம்பளம் 1.5 லட்சம், அதை அப்படியே கட்சி கொடுத்துருவாரு. கட்சி என்ன பண்ணுவோம்னா இவர் எவ்வளவு தேவைன்னு பார்க்கும், 20,000 தேவைன்னா 20,000 கொடுக்கும். அந்த மாதிரி இன்னைக்கும் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி எம்எல்ஏஸ் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் எம்எல்ஏஸ் இருக்காங்க, இன்னும் குடிசை வீட்டுல வாழ்றாங்க. அதனால வந்து மதிக்கிறாங்க. இன்னைக்கும் வந்து நல்ல கண்ணுக்கு மதிப்பு இருக்கு. நாம ஏன், நமக்கே மதிப்பு இல்லை? இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் எவ்வளவு ஒஸ்ட் அரசியல், புரியுதா? ஃபர்ஸ்ட் விஷயம், பொதுமக்களுக்கான அரசியலை நம்ம செய்ய மாட்டோம். எங்க சமுதாயத்துக்கு இது வேணும், எங்க சமுதாயத்துக்கு இது வேணும்னு கோரிக்கை மட்டும்தான் வச்சுட்டு இருப்போம். மற்ற சமுதாயத்துக்காக குரலே கொடுக்க மாட்டோம். அது ஒரு அசிங்கம். 2வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீட்டுக்கு வந்து அலையிறது, கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலையிறது, இது மாதிரியான 2ஆம் தர அரசியல் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வக்ஃபு போர்டுடைய அந்த சொத்துக்களை கூட என்ன பண்ணுவாங்க, அபகரிச்சுக்குவாங்க. அதே மாதிரி அதுக்குள்ள அண்டர் டீலிங் எல்லாம் பேசிக்குவாங்க. ஸோ அதெல்லாம் தனி கதை. இப்போ அங்க அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா, இந்த அனாதைகளுடைய சொத்தை வந்து பராமரிப்பவர் செல்வந்தராக இருந்தால் அவர் அனாதைகளின் சொத்துக்களில் இருந்து உண்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்ப இங்க அனாதைன்னு தான் இருக்கு. ஆட்சி தலைவரும் என்ன, கிட்டத்தட்ட பொதுமக்கள் எல்லாரும் யாரு, அனாதை தான். பொதுமக்களுக்கு யாராவது நாதி இருக்காங்களா? இது பொதுமக்கள் எல்லாருமே இன்னைக்கு யாரு, அனாதை மாதிரிதான். ஒரு ஆட்சி தலைவர் அந்த பொதுமக்களுடைய அந்த வரி பணத்துக்கு பாதுகாவலர். அந்த வரி பணத்திலிருந்து இவர் எப்போ எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னா, இவருக்கு வேற தொழில் இல்லைங்கும் போது எடுத்து சாப்பிடலாம். இதுதான் வந்து இதுல இருந்தா உமர் லியோன் சட்டத்தை எடுக்கிறார். புரியுதா? அப்ப இன்னைக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு உயர்ந்த விஷயங்களை குர்ஆன் சொல்லுதுங்கிற விஷயமே தெரியாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இருக்கான். லிஸ்ட் போட்டோன்னா என்ன இருக்கான், 50 ரோல்ஸ் ராய்ஸ் காரு, 25 ஹெலிகாப்டரு, எங்க சவுதி அரேபியா காரி துப்புற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து சவுதி அரேபியா எடுத்துக்கோ, 95% சொத்து யாருக்கு சொந்தம், மன்னருக்கு சொந்தம், மன்னர் ஃபேமிலிக்கு சொந்தம். யார் கொடுத்த இந்த அதிகாரத்தை? அல்லாஹ் என்ன சொல்றான், எடுக்கவே கூடாதுங்கிறான். சம்பளமே எடுக்கக்கூடாது இவங்கெல்லாம். ஆனா என்ன பண்ணி வச்சிருக்காங்க, எல்லா 95% சொத்து இவங்களுதுங்கிறாங்க. தனி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா யூரோப்ல மிகப்பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வச்சிருக்காங்க, பெரிய பெரிய பில்டிங். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு செருப்படி கன்ஃபார்ம். அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, ஹெலிகாப்டர் எடுப்பாங்க, சொயின்ட்டு அங்க போய் லேண்டிங் ஆயிடுவாங்க. சமீபத்துல ஸ்ரீலங்கால நடந்தது. என்ன பண்ணாங்க, அந்த விலைவாசி ஏறிச்சு ஏறிச்சு ஏறிச்சு, எல்லாரும் மக்கள் டென்ஷன் ஆகி ரோட்டுக்கு வந்தாங்க. அதிபர் ஓடினாரு, ஹெலிகாப்டர் வச்சுட்டு அதிபர் ஓடி இப்போ வேற லண்டனுக்கு போயிட்டாரு. அங்க வந்து ஒரு பேக்கப் வச்சிருப்பாங்க எப்பயுமே. இந்த மோசடிக்காரங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா லண்டனு, யூரோப்பு, பிரான்ஸ், இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, பேக்கப் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இஸ்லாமிய நீங்க இன்னைக்கு அடிச்சு பாருங்க யூடியூப்ல, புருனே சுல்தானுடைய கல்யாணம் அப்படி நடக்கும். எல்லாம் தங்கத்துல, இது தங்கத்துல கக்கூசு, இதெல்லாம் பார்த்தா கேவலமா இல்ல? இதான் இஸ்லாமிய அரசியலா? கேட்டா என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு இளவரசனை பார்க்கணும்னு சொல்லிச்சான். இளவரசனை பார்க்க முடியலையா, அவருக்கு உடனே அதுக்கப்புறம் கேள்விப்படுறாரு அந்த இளவரசர், என்ன பார்க்கணும்னு ஒரு குழந்தை வந்துச்சாமே அப்படின்னு. அந்த குழந்தைய அரண்மனைக்கு கூப்பிடுறாரு. அது அரண்மனை இருக்கு, அது ஆள் நம்ம 7 அடி இருக்கும், 10 அடி ஹைட்டுக்கு நம்ம ஃப்ளோர் போட்டா போதும். அங்க எப்படி தெரியுமா இருக்கும், 100 அடி ஹைட்டுக்கு ஃப்ளோர் இருக்கும். அப்படி அந்த அரண்மனையே அப்படி இருக்கும், பெருசா பிரம்மாண்டமா இருக்கும். அதுல அந்த ராஜாவே வித்துலூண்டு இருப்பாரு. அந்த 100 அடி இதுல வந்து வித்துலூண்டு அவர் நடந்து வருவார் ராஜா.
அவர் வந்து அப்படி சேர் வச்சா அப்போ அத்தனை சேர் போட்டு வச்சிருப்பாங்க. அதுல அந்த ஏழை குழந்தைய கூப்பிட்டு என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டியாம, என்ன உனக்கு ஏன் என்னை பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லி அதுக்கு சாப்பாடு கொடுத்து அதுக்கு இது பண்ணி ஒரு கையில் ஒரு 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா பணமும் கொடுத்து உடனே அந்த கேமராமேன் டீம் இருக்கும், கூடவே இருக்கும். எந்த தர்மம் செஞ்சாலும் உடனே அந்த கேமராமேன் மட்டும் 24 hours வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்மள என்ன பண்றாங்க, சீன் போடுறாங்க. இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இஸ்லாத்துக்கு நல்ல பேர்லாம் வாங்கி தர. இந்த டிராமாலாம் எம்ஜிஆர் காலத்திலே பார்த்தாச்சு. இந்த கைவண்டி இழுக்கிறது, இந்த ரிக்ஷா இழுக்கிறது, பஞ்சு மூட்டையை தூக்குறது, என்ன இந்த ஸ்டண்ட் எல்லாம் வந்து அந்த காலத்திலே பார்த்தாச்சு. உண்மையான அரசியல் என்ன இஸ்லாம் சொல்றது, பொது சொத்துல இருந்து ஒரு பைசா எடுக்கக்கூடாது. அது எந்த நிர்வாகமா இருக்கட்டும் சரி. இப்ப இன்னைக்கு நம்ம நிர்வாகம் பண்றோம், நமக்கும் அதுதான். எந்த காசும் எடுத்து ஒரு பைசா எடுத்து இங்க செலவு பண்ணிடக்கூடாது. ஏன் அல்ல நம்மள தன்னிறைவு பெற்றவெல்லாம் ஆக்கி வச்சிருக்கான். நமக்கு இந்த காசு எடுத்து செலவு பண்ணணுங்கிற நிலைமையில எல்லாம் நம்மளை வைக்கவே இல்லை. சொந்த வீடு கொடுத்துருக்கான், கார் இருக்கு, 1 2 3 கார் இருக்கு. என்ன யாருக்கும் நீங்களும் நாளைக்கு இப்ப என் இடத்துல நீங்க வருவீங்க, என் இடத்துல வரும்போது நீங்க என்ன பண்ணணும், இதை ஹராமா பார்க்கணும். இந்த காசு ஒரு காசு கூட நம்ம உடம்புல கலந்துடக்கூடாதுன்னு எச்சரிக்கையா இருக்கணும். சரியா? அப்ப இதில் அல்லாஹ் சொல்றான், அவர் ஏழையாக இருந்தால் நியாயமான அளவோடு உண்ணலாம். அனாதையை பராமரிக்கிறவர் ஏழையா இருக்கிறார். அந்த குழந்தையை விட்டுட்டு வெளியே போக முடியாது, வேற தொழில் செய்ய முடியாது, இந்த குழந்தைக்காக டைம் ஒதுக்க வேண்டியது இருக்கு. இதனால அவருக்கு பாதிப்பு ஏற்படுது, அவருக்கும் சிரமத்தை இஸ்லாம் கொடுக்காது. அப்ப என்ன பண்ணுது, செலவு பண்ணிக்கோ, கொஞ்சமா எடுத்துக்கோ. அவர்களின் சொத்துக்களை அவர்களிடம் ஒப்படைக்கும் போது, அவங்க பெருசாகி ஒப்படைக்கிறீங்கல்ல, அந்த டைம்ல அதற்கு சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்க. நீங்க என்ன பண்ணணும், அந்த குழந்தைகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அவங்க எல்லா ஃபேமிலி சர்க்கிள் எல்லாரையும் கூப்பிட்டு எவ்வளவு இருந்துச்சு, இப்ப எவ்வளவு இருக்கு, எவ்வளவு கொடுக்குறீங்க, எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும், கொடுத்துடணும். கடைசியா அல்லாஹ் சொல்றான், மேலும் கணக்கு கேட்பதற்கு அல்லாஹ் போதும். அக்கௌண்ட் ஆடிட்டர் நானு. அவனை நீ ஊர்ல ஏமாத்திட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு சொல்லி நீ வந்து டிராமா பண்ணிடக்கூடாது. அதான் சொல்ற, நல்லதுக்கு பதிலா கெட்டதை மாத்தி கொடுக்குற அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். மரணம் அடைந்த தாய் தந்தையரும் நெருங்கிய உறவினரும் விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கு பங்குண்டு. அதுபோல தாய் தந்தையரும் நெருங்கிய உறவினரும் விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பங்குண்டு. அச்சொத்து குறைவாகவோ அதிகமாகவோ இருந்தாலும் சரியே, இந்த பங்கு அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்டதாகும். இப்ப எல்லாம் என்ன சொல்றான், அம்மா அப்பா விட்டுட்டு போற சொத்தா இருக்கட்டும், நெருங்கிய உறவினர்கள் விட்டுட்டு போற சொத்தா இருக்கட்டும். சில பேருக்கு குழந்தை இருக்காது, சில பேருக்கு வந்து குழந்தை இருக்காது, அவருக்கு பெருசா ஒன்றும் இருக்காது. நம்ம உதாரணத்துக்கு உனக்கு ஒரு பெரியப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு குழந்தை இருக்காது, அப்புறம் அவர் செத்துட்டாரு, அந்த சொத்து யாருக்கு போகும்? நீ சித்தப்பா பையன்தான், புரியுதா, நீ தம்பி பையன்தான், ஆனா நெருங்கின ரிலேஷன் இல்லையே. அப்ப நெருங்கின ரிலேஷன் உங்களுக்கு வரும். அப்ப அதுல வந்து இவ்வளவு பங்கு இருக்கு அப்படின்றது. ஸோ அப்புறம் ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்குன்னு குரான் சொல்லுது. இதுல இது முதல் பரிசு, உலக மனித வரலாற்றிலே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டது இந்த வசனத்துல தான். இதுக்கு முன்னாடி பெண்களையே ப்ராப்பர்ட்டியா பார்த்துக்குவாங்க. இதுக்கு முன்னாடி எப்படின்னா, செத்து போனவரு 4 பொண்டாட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, 2 பொண்டாட்டி இன்னொருத்தர் எடுத்துக்குவாரு, 2 பொண்டாட்டி இன்னொருத்தர் எடுத்துக்குவாரு. ஆடு மாடு மாதிரி அவங்கள டிவைட் பண்ணுவோம். அதுவே சொத்தா கணக்கு போடுவாங்க. பெண்களுக்கு சொத்து கொடுக்குறது 2ஆம் பட்சம், சும்மா விட்டாலே பெரிய விஷயம். அந்த மனைவிகளே பங்கு போட்டுக்குவாங்க. யாரு மகனே எடுத்துக்குவான். இதில் அல்லாஹ் சொல்றான், அது சொத்து குறைவாகவோ அதிகமானதாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி எப்பவுமே ஒருத்தர் வந்து சொத்துக்காரர் மரணிச்சிட்டாருன்னா அப்பவே பிரிக்கணும். அது வெறும் 10 ரூபா இருந்தாலும் சரி, 10 கோடியா இருந்தாலும் சரி, அப்பவே முடிச்சிடணும். என்ன சொத்து இருக்கு, கொண்டு வா, கடன் எவ்வளவு இருக்கு, வசியத்து எவ்வளவு இருக்கு, எல்லாம் பார்த்து டக்கு டக்குன்னு முடிச்சிடணும். இந்த பங்கு அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்டதாகும். புரியுதா? இந்த டிராமாலாம் நம்ம போடுவோம், ஒற்றுமை அது இதுன்ட்டு. சொத்துக்கு சொந்தக்காரங்க செத்துட்டா உடனே பிரிச்சிடணும். அது லேட் வந்து பண்ணக்கூடாது. அது வந்து அதுவும் இல்லாம இந்த சொத்து இந்த விஷயங்கள்லாம் இருக்கு பாரு, இதுதான் ஒரு ஃபேமிலிக்கே பிணைப்பு ஏற்படுத்தி வைக்கும். நீ அப்பாவை ஏன் மதிக்கிறோம், சில பேர் அப்பாவை ஏன் மதிக்கிறோம், அப்பாவுடைய சொத்து இருக்க போய் தான் அப்பாவுக்கு மதிப்பு. குழந்தைங்க பேர்ல அவங்க சொத்து சேர்த்துறாங்க, அதனால குழந்தைகளும் பாசமா இருக்கும். இந்த சொத்துங்கிறதும் ஃபேமிலியை வந்து இணைச்சி வைக்கக்கூடிய ஒரு மேக்னெட் மாதிரி. சொத்து இருக்கிறதுனால ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வரும்.
இதெல்லாம் வந்து ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கான செயல். இதே வெள்ளைக்காரன் என்ன பண்றான், சொத்தெல்லாம் யாருக்குமே தரமாட்டான், எல்லாமே அவனுக்கு தான். அந்த பார்த்த கல்யாணம் பண்ண மாட்டான், அஃபீஷியலா யாரு பொண்டாட்டினே இவனுக்கும் தெரியாது, யார் இவனுக்கு பையனு அவனுக்கும் தெரியாது. கடைசி அவன் செத்துருவான்ல, சொத்து எங்க போகும், கவர்மெண்ட்டுக்கு போயிடும். சொத்து மொத்தமா என்ன பண்ணிக்கும், கவர்மெண்ட் எடுத்துக்கும். இப்ப இதை வந்து அல்லாஹ் சொல்றான், சொத்து எவ்வளவு கம்மியா இருந்தாலும் சரி. அதான் மௌலானா மௌலவி சொல்றாரு, வெறும் 1 மீட்டர் துணி இருக்கு, அதுக்கு 10 பேர் பங்குதாரர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அது வந்து கிழிச்சு ஆளுக்கு ஒரு கரிச்சிப்பாவது எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு வந்து உட்காந்து கணக்கு போட்டு எல்லாத்தையுமே பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் இதை ஃபாலோ பண்றதே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மனசுக்கு தோன்றதுதான், பொண்ணு வந்து நல்லா ஜால்ரா அடிக்குதா, அப்ப பொண்ணுக்கு ஃபுல்லா கொடுத்துருவாங்க. பையன் வந்து கொஞ்சம் முறைச்சலா பேசிக்கிறான்னா பையனுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அதே உள்டாவும் பண்ணுவாங்க, பையன் ரொம்ப தாங்குறானா பையனுக்கு ஃபுல்லா கொடுத்துருவாங்க, பொண்ணுக்கு தரவே மாட்டாங்க. புரியுதா? ஆனா குரான் வந்து பிக்ஸ் பண்ணிருச்சு யாருக்கு எவ்வளவு பங்குன்ட்டு. நீங்க இனி மனிதனுக்கு உரிமையே கிடையாது எவ்வளவு பங்கு யாருக்கு கொடுக்கணும். நீ முஸ்லிமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அல்லாஹ்வுடைய பங்கீட்டை ஏற்கணும். ஆனா இன்னைக்கு சமுதாயத்துடைய பெரும்பான்மையான ஆட்கள் குரானுடைய பங்கீடு என்ன சொல்லுதுன்னே தெரியும். இத்தனை கூத்தன்னு நம்ம ஆலிம்களுக்கே தெரியும். இந்த வசனம்லாம் அப்ப அடுத்தது வரும் பின்னாடி, அந்த டிவிஷன்லாம். ஏன்னா அதெல்லாம் அந்த டிவிஷன்லாம் நீ கரெக்டா பிரிக்கணும்னா உனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டர் அளவுக்கு உனக்கு நாலேஜ் இருக்கும். அந்த இவங்களுக்கு 2ல் 3 அதுல 3 அது எனக்கே கணக்கு தெரியாது, நம்ம படிச்ச 7ஆம் கிளாஸே பத்தாது. ஆனா அது கொண்டு போய் ஒரு ஆடிட்டர் இருக்கிறார்ல, காஃபிர் ஆடிட்டர்கிட்ட போய் இந்த 2 வசனத்தை கொடுத்து உன் கையில இருக்கிற ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்கன்னா அவர் வக்கீல் தெளிவா எழுதி கொடுத்துருவார். சூப்பரா இருக்கு, பக்காவா இருக்கு. அதனாலதான் எல்லாம் என்ன பண்றான், இந்த பர்சன்டேஜ் கணக்கில் சொத்து சொல்றான். 100 ரூபாய்க்கு இவ்வளவு பிள்ளைம் கிடையாது, 3ல் 1, 5ல் 1, 6ல் 1, 8ல் 1, 10ல் 1 இது கொண்டாங்கன்னா எவ்வளவு சொத்து இருந்தாலும் இதை போட்டு ஃபார்முலா போட்டு பிரிச்சோம்னா அழகா பிரிச்சிடலாம். எத்தனை சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட், எத்தனை சொத்து இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட், ரெண்டும் போட்டு இந்த குர்ஆன் ஆயத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வக்கீல அழகா பிரிச்சு கொடுத்துருவாரு. இன்னைக்கு யாரும் மனசாட்சிப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கட்டுப்படுறதே இல்லை. இது சாதாரண பாவம் நினைக்கிறேன், மிகப்பெரிய பாவம். மேலும் பங்கீடு செய்யும் போது வாரிசு அல்லாத உறவினர்களோ அனாதைகளோ வறியவர்களோ வந்தால் அச்சொத்தில் இருந்து அவர்களுக்கு சிறிது வழங்குங்கள், மேலும் அவர்களிடம் கனிவாக பேசுங்கள். இப்ப சொத்து உட்காந்து குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் உட்காந்து அன்னைக்கு ஃபைசல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் கதவு தட்டுறாரு, பார்த்தா அவர் வந்து ஒரு வெளியாளு, சொந்தக்காரன் தான், ஏதோ பத்திரிகை வெறும் வந்துட்டா அப்படி. புரியுதா? ஏதோ ஒரு உள்ள நுழைஞ்சிட்டாரு. இவருக்கும் இந்த சொத்து பங்கீடுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இந்த சொத்து பங்கீடும் போது ஒருத்தர் உள்ள என்ட்ரி ஆயிட்டார்னா அவருக்கும் உரிமை இருக்கு. இது அவர் அல்லாஹ்வுடைய உரிமையாளி, சொன்ன அல்லாஹ்வுடைய விருந்தாளி. பிச்சைக்காரர் வந்தாலும் சரி அவரை கூப்பிட்டு வச்சு நல்லதா கொடுங்க. இப்ப நம்ம நேரம் கட்ட நேரத்துல இந்த சைத்தான் வேற இந்த நேரத்துல வந்து நிக்குது, ஏன்னா வேற நாளே இல்லையா, இன்னைக்குதான் வந்து தொலையணுமா, நாங்க பேசிட்டு இருக்கிறோம்ல, இந்த அதான் அல்லாஹ் சொல்றோம், அவர்களிடம் கனிவாக பேசுங்க. இல்ல என்ன சொல்றான், அவங்களுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்துரு. வந்துட்டாங்களா டெய்லி 50 ரூபா இல்ல ஒரு 50 ரூபா 100 ரூபாயில தாட்டுவீங்களா, அன்னைக்கு பார்த்து ஒரு 5000மோ 10,000மோ கொடுக்கணும். ஏன்னா அவனுக்கு ஆசையா இருக்கும், எனக்கு அந்த மாதிரி ஒரு அப்பா இல்ல, சொத்து விட்டுட்டு போன எனக்கு ஒரு அம்மா இல்ல. எல்லாம் பாரு யார் யாருக்கெல்லாம் கேர் பண்றான்னு பார்த்தா எல்லாம் மனுஷன் நல்லா இருக்கணும்னு தான் வேதத்தை இறக்கணும். நாம என்ன பண்ணிட்டோம், குரானை தூக்கி போட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ போய் இப்ப அல்லாஹ் நம்மளை என்ன பண்றான், கேவலப்படுத்துறான், அசிங்கப்படுத்துறான். அல்லாஹ்வுடைய மனசு புரிஞ்சுக்கோ, எந்த அளவுக்கு யார் யாரெல்லாம் என்ன தோணுங்கிறத அல்லாஹ் எவ்வளவு கேர் எடுத்து பார்க்கறான். யாராவது உரிமையா கேட்பாங்களா? அவங்க வந்தவங்க பத்திரிகை வாங்கிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதுதான் அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. இந்த பங்குல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா அந்த அன்னைக்கு யார் வராங்களோ அவங்க அல்லாஹ் அனுப்பி வச்ச ஆளுன்னு அர்த்தம். புரியுதா? அன்னைக்கு எந்த சொந்தக்காரன் வந்தாலும் சரி உட்காந்து செட்டில்மெண்ட் பேசிட்டு இருக்கீங்கன்னா அன்னைக்கு வந்துட்டானா அவங்க கொடுத்தே ஆகணும். அது ஏதோ ஒரு அமௌண்ட். மக்கள் தங்களுக்கு பின்னால் ஒன்றுக்கும் இயலாத குழந்தைகளை விட்டு விட்டு மரணமடைய நேரிட்டால் அப்பொழுது தம் குழந்தைகள் குறித்து எந்த அச்சங்களுக்கு அவர்கள் ஆளாவார்களோ அதனை கருத்தில் கொண்டு இவர்கள் விஷயத்திலும் இப்பொழுது அவர்கள் அஞ்சிக் கொள்ளட்டும். எனவே அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழட்டும்.
மேலும் நேர்மையான வார்த்தைகளையே பேசட்டும். இப்ப இந்த சும்மா வந்தாங்கல்ல, அவங்கள பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த பங்கு நடக்கும்போது உள்ள சும்மா வந்தவங்க அவங்கள பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க உங்க குழந்தைய அனாதையா விட்டுட்டு போகும்போது அந்த குழந்தைய பத்தி எப்படி கேர் பண்ணுவீங்க, அது மாதிரி இவரை கணக்குல வைக்கணும்ன்றோம். யாரு அந்த ஸ்பாட்ல சும்மா பை ஆக்சிடென்டெல்லாம் வந்தால நீங்க எவ்வளவு அக்கறையா உங்க குழந்தைக்கு விட்டு சொல்லணும்னு ஆசைப்படுவீங்களோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றோம். சும்மா வந்தவங்களை பத்தி அல்லாஹ் எவ்வளவு கவலைப்படுறான்னு பாருங்க. அனாதைகளின் சொத்துக்களை யார் அநியாயமாக உண்கிறார்களோ அவர்கள் உண்மையில் தங்கள் வயிறுகளில் நெருப்பைத்தான் நிரப்பிக் கொள்கிறார்கள். மேலும் அதிவிரைவில் அவர்கள் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பில் வீசி எறியப்படுவார்கள். இப்ப இந்த அனாதைகளுடைய காசு அப்படின்னா எல்லாமே பைத்துல் மாலும் என்ன அனாதை தான். இந்த காசுக்கு யாராவது உரிமையாளர் இருக்கானா? யாரும் கிடையாது. புரியுதா? ஜமாத்துடைய காசு, கட்சியுடைய காசு, நாட்டுடைய காசு, நாட்டுடைய கஜானா, இது எல்லாமே என்னது? அமானத்து. அனாதைகளுடைய அமானத்து. அதுக்குன்னு சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. புரியுதா? அப்ப பொறுப்பாளரா நாம நியமிக்கப்பட்டுட்டோம், எம்எல்ஏ ஆக்கப்பட்டோம், எம்பி ஆக்கப்பட்டோம், அல்லது ஜமாத்துடைய தலைவர் ஆக்கப்பட்டோம், அல்லது பொருளாளர் ஆக்கப்பட்டோம், அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கான இந்த ஒரு மீட்டிங் நடத்த போறோம், இருந்தாங்க 2 லட்சம் ரூபா உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு, எல்லா செலவும் நீ பார்த்துட்டு மீதி காசு போடுன்ட்டு, மண்டபம், சாப்பாடு, லொட்டு லொசுக்கு, என்ன போஸ்டர் அடிச்சது, பேனர் அடிச்சது, மீதி எல்லாம் பண்ணி ஒழுங்கா நீ காசை கொடுக்கணும். நீ நல்ல பணக்காரனா இருந்தா டீ கூட அதுல இருந்து சாப்பிடக்கூடாது. கேட்டானா போஸ்டர் அடிக்க போவோம், அந்த இடத்துல பக்கத்துல ஒரு டீ சாப்பிட போவோம், பொது காசுல இருந்து டீ சாப்பிடக்கூடாது. அந்த அளவுக்கு கூட சாப்பிடாதுன்னு சொல்றேன். அப்படி சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுல நீ நெருப்பு சாப்பிட்றேன்னு நினைச்சுக்கோ. எல்லாம் சொல்றேன். நம்ம பாக்கெட்ல இருந்தா நமக்கு தான் இருக்குல்ல, எல்லாம் கொடுத்துருக்கான்ல. என் காசுல நான் டீ சாப்பிட்றேன், எனக்கு எதுக்கு? ஏழையா இருக்கான், அவனால சம்பாதிக்க முடியல, அவனுக்கு கொடுத்துருவோம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. நான் ஏழை இல்ல, எனக்கு எதுக்கு காசு? ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜமாத்துடைய காசு ஊழல் பண்ணப்படுது. இன்னைக்கு இந்த பொதுநல தொண்டுகள்லாம் செய்யறாங்க அப்படி இப்படின்றாங்களே, அவங்களும் ஊழல் பண்றாங்க. அல்லாஹ் தான் அவங்க பதில் சொல்லணும். இப்ப இதுல எல்லாம் சொல்றான், இந்த மாதிரி ஊரை உலையில அடிச்சு போட்டுக்கிற காசு நல்லது இல்லை அப்படின்னு. இது சம்பந்தமா ஒரு ஹதீஸும் இருக்கு. என்ன அப்படின்னா, மனிதர்கள்ல 4 வகையினர் இருக்காங்க. மொத்த மனிதர்கள் உலகம் இருக்குல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் 4 கேட்டகரி பிரிச்சு. நம்பர் 1 கேட்டகரி, அல்லாஹ்வுடைய சொல்படி தனது செல்வத்தையும் கல்வியையும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்து நன்மை அடைந்தவர். அல்லாஹ் எப்படி சொன்னானோ அந்த வழியில வாழ்றாங்க. அதே மாதிரி தங்களுடைய அறிவையும் கல்வியையும் கல்வி எதுக்கு பயன்படுத்துறாங்க? அல்லாஹ்வுடைய தீனுக்கு பயன்படுத்துறாங்க. அவங்க நினைச்சா டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், என்ன அறிவு இருக்கிறவன் எங்க போனாலும் அந்த ஃபீல்ட்ல ஜெயிப்பான். இப்போ குரான்ல ஒருத்தர் டேலண்டா இருக்கிறாருன்னா அவர் ஒன்றும் மற்ற ஃபீல்டுக்கு போனா அவரு அங்கேயும் டேலண்ட், அதே டேலண்ட் காமிக்க முடியும். புரியுதா? இஸ்ரார் அஹமது எடுத்துக்கோ, டாக்டர், புரியுதா? ஹார்ட் சர்ஜன் அவரு. அந்த ஃபீல்ட்ல அவர் டேலண்டா இருக்க போய் தான் குரான்ல டேலண்டா வந்தாரு. குரானுடைய அந்த நுணுக்கங்கள்லாம் புரியுது. இப்ப நமக்கு அல்லாஹ் அந்த புரிதல் கொடுத்துருக்கிறான்னா இந்த உழைப்பு எடுத்துட்டு போய் வேற இடத்துல செலவு பண்ணா நம்ம துனியாவுடைய அந்த கிராஃப்ல மேல போக முடியும். ஆனா என்ன பண்ணுறோம்? அல்லாஹ்வுடைய தீன் இது மிக முக்கியமான கடமைன்னு அதை உணர்ந்து இதுல நம்மளுடைய நேரத்தை செலவு பண்றோம். இதனால என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. அதே மாதிரி கை காசு இருக்கு, அந்த காசும் என்ன பண்றோம்? அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவு பண்றோம். என்ன நினைக்கிறோம்? காசு அல்லாஹ் கொடுத்தது அவனுடைய தீனுக்கு செலவு பண்றதுக்கு தான், இது மறுமையில நமக்கு பன்மடங்கா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த செலவு பண்றாங்க. அறிவையும் கல்வியையும் செலவு பண்றாங்க. இது முதல் கேட்டகிரி. 2வது கேட்டகிரி யார் அப்படின்னா, அவங்க இந்த செலவு பண்றதுக்கு காசும் இல்லை, இந்த அளவுக்கு அறிவும் இல்லை. அந்த ஒரு ஆள் குரான் விளக்கம் சொல்றாரு, அந்த அளவுக்கு அறிவும் இல்லை. ஆனா அவர் என்ன பண்றாரு? மனசுக்குள்ள ஆசைப்படுறாரு. யாருலா இவர் கொடுத்த அறிவு மாதிரி எனக்கு நீ கொடுத்திருந்தா, இவர் செஞ்ச மாதிரி நானும் செஞ்சிருப்பேன். யாருலா இவரு கொடுத்த மாதிரி காசு எனக்கு கொடுத்திருந்தா, இவர் செய்யற தர்மத்தை பார்த்து நானும் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? இப்படி செஞ்சவங்க, செலவு பண்ணவங்களையும் செலவு பண்ண ஆசைப்பட்டாங்கல்ல அவங்களையும் ஒரே இடத்துல சேர்த்து வைக்கிறான். மறுமையில ஆசை மட்டும்தான் பட்டாங்க,
பாக்குறாங்க, ஓ பரவாயில்ல இஸ்ரார் அஹமது இவ்வளவு பெரிய குரான் தப்சீர் பண்றார், சே இது மாதிரி நம்மளால பண்ண முடியலையே, சே அல்லாஹ் நமக்கு கல்வி கொடுத்துருந்தா நம்ம இப்படி பண்ணியிருப்போம், ஆசைதான் பட்டி அதெல்லாம் என்ன பண்ணுவோம், நினைச்சு வச்சிருவோம். அதே மூணாவது 2 கேட்டகரி ஆயிடுச்சா. மூணாவது கேட்டகரி அவங்க என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து அவங்களுக்கு கொடுத்த காசையும் அறிவையும் துனியாவுக்கு பயன்படுத்தி நாசமா போறது. சுவிட்சர்லாந்து போகலாம், இங்கிலாந்து போகலாம், என்ன அங்க டூர் போகலாம், இங்க டூர் போகலாம், எல்லாம் வந்து சாராயம் குடிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், புது புது வண்டி வாங்கி குவிக்கலாம், என்ன லக்ஸரி வாழ்க்கை, ஹெலிகாப்டர் தனி, இப்படி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அரசியல்வாதிங்க இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றான், கொள்ளையடிச்சு திருடி இந்த மாதிரி காசு வச்சு அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த அந்த லக்ஸரி லைஃபை என்ன பண்றான், வாழ்றான். ஏகப்பட்ட சொத்து அங்க கிடக்கு இங்க கிடக்கு. எவனுக்குமே இப்ப இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி கேட்டீங்கன்னா, நான் 3000-4000 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறோம் மினிமம். அமைச்சர்கள் சொல்றோம். ஒரு அமைச்சர் வந்து வெளிப்படையா பேசினேன் போன ஏடிஎம்கே பீரியட்ல, 4000 கோடி நான் சம்பாதிச்சே ஆகணுமா, அதனால தயவு செஞ்சு ஒரு போஸ்டிங்க்கு இவ்வளோன்னு எனக்கு காசு கொடுத்துரு, டிரான்ஸ்ஃபர் வேணும்னா காசு, போஸ்டிங் வேணும்னா காசு, பதவி வேணும்னா காசு, இந்த மாதிரி. இப்போ இது ஒரு கேட்டகரி. இந்த கூட்டம் நரகத்துக்கு போகும். எது, அல்லாஹ் கொடுத்த அறிவையும் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தையும் தவறா பயன்படுத்தி இந்த கூட்டம் எங்க போகும், நரகத்துக்கு போகும். இப்ப 4வது ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் வந்து நியூஸ் பேப்பரை எடுத்து பார்க்குது, அப்படி எடுத்து பார்க்குது, இந்த அரசியல்வாதியின் சொகுசு பங்களா, அம்பானி வந்து 1500 கோடியில் கல்யாணம் பண்ணாரு. சே என்ன வாழ்க்கைடா, கல்யாணம்னா இப்படி இருக்கணும், நம்மகிட்ட மட்டும் காசு வந்துச்சுன்னா நாமளும் பண்ணுவோம். அப்ப அம்பானியின் வீடு பாக்குற, என்னடா வீடு, மும்பைல கட்டியிருக்கான், 10 ஃப்ளோரு, 7வது ஃப்ளோர்ல ஸ்விம்மிங் பூலு, 8வது ஃப்ளோர்ல தியேட்டரு, 10வது ஃப்ளோர்ல ஜிம்மு, 5வது ஃப்ளோர்ல வீடு. என்ன இது வீடு எத்தனை 1000 சதுரடியில, என்ன இப்படின்னு கூப்பிட்டா 150 வேலைக்காரங்க. என்ன சும்மா அந்த அந்த வீட்டுல அப்படி நடந்து போனா ஃபேன் தன்ன ஆன் ஆயிரும், சென்சாரு ஆள் வந்தா போது லைட் ஆன் ஆயிரும், சுவிட்ச் எல்லாம் போட வேண்டியது இல்லை, கால் கூட இப்போ வாய்ஸ் கால் கூட தேவை, லைட்ஸ் ஆன்னு கூட சொல்ல வேண்டியது இல்லை, அப்படி போயிட்டுன்னா வரும். கேட்டுக்கு முன்னாடி நின்னா கேட் அப்படியே திறக்கும். இதுதான்டா வாழ்க்கை, இப்படி வாழ்றான் பாரு அப்படின்னு கீழே இருந்து ஆசைப்பட்டான். இவன் யாரு, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், ஆசை மட்டும்தான் பட்டான். ஆனா இவனுக்கு வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுவான், அதே முள்ள மாதிரி தானே இவன் பண்ணுவான். அதனால அல்லாஹ் இவங்க 2 பேரையும் நரகத்துல ஜாயின் பண்றான். அவனாவது அனுபவிச்சு நரகத்துக்கு போறான். இந்த குரூப் இருக்கு பேரு என்ன, அவன் சொல்லுவான். அதுவும் அந்த எப்படி மாட்டுவாங்கன்னா இவங்க அவங்க பேச்சிலே மாட்டிக்குவாங்க. நம்ம கூட உட்காந்து பார்ப்போம், 100 கோடி ரூபாய் கார் எடுத்திருக்காங்க. நம்மளும் இருக்கோம், ஒரு சாதாரண ஒரு 800 ரூபாய் வாங்குறதுக்கு வழி இல்லாம இருக்கும். அது ஏக்கம், அதை பார்த்து ஏங்கிறது. அப்போ எல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த கேட்டகரியில கொண்டு விட்டுருவோம். அதனால வாயை மூடிட்டு இருக்கணும். அரசியல்வாதிகளை பார்த்து அவங்க நல்லா வாழ்றாங்களா, கேடு கெட்ட வாழ்க்கை அது. அடுத்தவங்க பொதுமக்களுடைய காசு எடுத்து அது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ, அது ரோடு போடுறதுக்கோ, ஒரு பாலம் போடுறதுக்கோ கொடுக்கப்பட்ட காசு, மக்களுடைய வரி பணம், அதை இவங்க திங்கிறாங்க. அதை பார்த்து இவங்க ஆசைப்படுறாங்க. டீ கடையில் உட்காந்துட்டு நான் சும்மா போயிட்டான், டீ கடையில் உட்காந்து பேப்பரை படிச்சு அவன் நரகத்துக்கு போயிட்டான். ஏன்னா ஆசை அப்படி வச்சாங்க. அதனால இவங்க 2 பேருடைய உள்ளங்கள் ஒன்றாக இருந்தது. அதனால அல்லாஹ் என்ன பண்ணா, இவங்க 2 பேர்த்தையும் மறுமையில ஒண்ணு சேர்த்திட்டான், அவங்க 2 பேர்த்தையும் மறுமையில ஒண்ணு சேர்த்துட்டான். சோ நம்ம கிளியரா இருக்கணும், புரியுதா? இந்த மாதிரி அநியாயமா உட்காந்து கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் பார்த்து என்ன பண்ணக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. பொறாமப்படுறதுன்னா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பாதையிலும் வேலை செய்யறாங்க இல்லையா, இந்த மக்களை பார்த்து பொறாமப்படணும். இந்த பயான் செய்யறாங்க எப்படி உங்களுக்கு குரான்ல, அப்ப குரான்ல நம்ம உணர முடியாத ஒரு கருத்தை அவர் சொல்றாரு. இது எப்படி குரான்ல நமக்கு தோணாம போச்சு, அவர் சொல்றாரு. நம்மளும் அந்த வசனம் படிச்சோம், இவங்களும் படிக்கிறாங்க. ஆனா அந்த ஆயத்துல அதுல இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குன்னு அவர் சொல்லவே இல்லையே. அப்படிங்கும்போது அப்படி ஆசைப்படணும். இப்போ அந்த மாதிரி நம்மளும் பொறாமப்படுறோம். நான் பொறாமப்படுறோம், இஸ்ரார் அஹமதை பார்த்து பொறாமப்படுறோம், மௌலானா மௌதூதியை பார்த்து பொறாமப்படுறோம், மௌலானா இசாக் மதனியை பார்த்து பொறாமப்படுறோம், நிறைய பேரை பொறாமப்படுறோம். எல்லா அறிஞர்கள், தமிழ்ல இருக்கக்கூடிய அறிஞர்கள், சில விஷயங்கள்ல முஜாஹித் இப்னு ரசீனை பார்த்து பொறாமப்படுறோம், சில விஷயங்கள்ல அப்துல் பாசித் புகாரியை பார்த்து பொறாமப்படுறோம், சில விஷயங்கள்ல மௌலவி முஃப்தி உமர் ஷரீஃபை பார்த்து பொறாமப்படுறோம், உழைப்பு விஷயத்துல பிஜேவை பார்த்து பொறாமப்படுறோம். ஏன்னா அவருடைய வயசுக்கு தொடர்ச்சியா கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்க, டெய்லி போடுற
அவர் சரியா தப்பா அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். எப்படி அவரால் அவ்வளவு உழைப்பு கொடுக்க முடியுது? என்னால வந்து டெய்லி ஒரு பயான் என்னால பேச முடியாது. வாரத்துக்கு ஒரு பயான் பேசுறதே எனக்கு சிரமம். நான் ஒரு மாசம் எடுத்துக்கிறேன் டைம் ஒரு பயான் பண்றதுக்கு. அது டேட்டா கலெக்ட் பண்ணி அதை சீக்வன்ஸ் பண்ணி என்னால பண்ண முடியல. இவங்க டெய்லி ரமலான்ல 30 நாளும் டெய்லி நைட்ல பயான் பேசுறாங்க. என்னால பேசவே முடியாது, இம்பாசிபிள் அது. இது மாதிரி குரான் வேணா கிளாஸ் நடத்திடலாம். பயானா எடுத்து ஒரு சப்ஜெக்டா எடுத்து டெய்லி 1 மணி நேரம் பேசுறதுங்கிறது என்னால முடியாது. ஸோ இது மாதிரி நம்மளும் வந்து நம்ம வாழ்க்கையில கிளாரிட்டி இருக்கணும். யாரை பார்த்து பொறாமப்படணும்ட்டு. சல்லுன்னு ஒரு BMW போச்சுன்னு வச்சுக்க, என்ன வண்டியிலான முடிஞ்ச நீ, புரியுதா? போர்ச்சே போர்ச்சே முடிஞ்ச நீ ஆடி அங்க பத்தி ஆடி மேல பத்தியா எப்படி அது அப்படியே ஹைட் ஏறிக்கும், அப்படியே இறங்கிக்கும். ஹைட் ஏறும் இறங்கும் ரைட்டு. நீ காலி வாழ பொழந்தானா முடிஞ்சு போச்சு. ஒரு வீடு கட்டியிருக்கான் பார், வீடு அவுட்டு. எதையுமே அல்ல சொல்றான். அதுதான் அல்ல சொல்றான், உலகத்தின் கவர்ச்சிகளை பார்த்து உங்க கண்களை நீட்டாதீங்க, அது பார்க்காதீங்க. இங்க வந்து அல்ல வந்து அது கொடுத்தது கிஃப்ட் கிடையாது, சாபம். யாரு பணக்காரனுக்கு அவ்வளவு கொடுத்துருக்கானா அது நாளைக்கு அவன் பதில் சொல்லி நாசமா போகணும், அவன் பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லாம என்ன தலையில 50,000 வருஷம் வெயில்ல நிக்கணும். அப்போ தலையில வந்து அந்த தங்கமும் வெள்ளியும் வந்து சுத்திக்கும், பாம்பு மாதிரி, கொடிய விஷப்பாம்பு. அதை எடுத்து மண்டையில கொத்திக்கிட்டே இருக்கும். அந்த நிக்கிற நேரத்துல நான் தான் நீ சேர்த்து வச்ச சொல்லுவோம் செல்வோம், இந்தா வாங்கிக்கோ இந்தா வாங்கிக்கோ இந்தா வாங்கிக்கோ. முடிஞ்ச வரைக்கும் என்ன தெரியுமா, எல்லாமே அல்லாவுடைய பாதையில இது பண்ணிட்டு டோட்டல் காலி பண்ணிட்டு போயிடணும். புரியுதா? சாகும் போது சொத்தே இருக்கக்கூடாது, புரியுதா? அப்படி இருக்கணும், அப்படி ஒரு லைஃப் வாழணும். அதுக்கு பேர் வாழ்க்கை. அபூபக்கர் வாழ்ந்தாங்க இல்லையா, உமர். அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையை படிக்கணும். அதை படிக்கத்தான் அந்த ஆசை நமக்கு வரும். ஏன்னா நம்ம முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி சுத்துறதெல்லாம் சைத்தானும் இப்லீஸும் தான் சுத்துது. புரியுதா? கல்யாண வீட்டுக்கு போறது, நாங்க 125 பவுன் அவுட்டு, புடவை கட்டிட்டு வந்தா பாரு இங்காலி. சரியா? அதனால பணக்காரங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. அதனால நம்ம மைண்ட் வந்து துனியா மறுமையில நம்ம பிக்சடா வச்சிருக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் குறித்து அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு ஏவுகிறான். ஒரு ஆணின் பங்கு 2 பெண்களின் பங்கிற்கு சமமானது. இஸ்லாத்தை வந்து அசிங்கப்படுத்துற கேவலப்படுத்துற அந்த சில சைத்தான்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றது இது. இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்து பிரிச்சா எப்படி எல்லாம் சொல்றான்னா, ஒரு ஆணின் பங்கு 2 பெண்களின் பங்கிற்கு சமமானது. ஆணுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 66%. பெண்ணுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 33%. அப்போ இது வந்து என்ன அநியாயம் தானே? சொல்றது அநியாயம் தானே? இது அப்படி அநியாயமா இருக்கு இல்லையா? இந்த பக்கம் பாரு, அதுவும் அவனுக்கு பிறந்த குழந்தைதான், பொண்ணா பிறந்துருச்சா, அதனால 33% தான் கொடுக்கும். இந்த அநியாயம்னு பேசுற அந்த அறிவாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா சொத்துரிமை இப்பதான் கொடுத்துருக்காங்க, போன நூற்றாண்டுல தான். அதுவும் வெள்ளைக்காரன் வந்து மண்டை மேல கொட்டி வச்சு கொடுத்தது. புரியுதா? இன்னைக்கு இருக்கிற இந்த இந்திய சட்டம்லாம் யார் கொடுத்துட்டு போனா? வெள்ளைக்காரன் தான். புரியுதா? இவங்க காலாகாலத்துக்கு பெண்ணுக்கு வந்து சொத்துரிமையை கொடுக்காம தான் வச்சு இருந்தாங்க. எல்லா மதங்கள்லயுமே சரி. இஸ்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருச்சு. இதுக்கு பின்னாடி ஹிக்மத் இருக்கும். அல்லாஹ் ரீசன் சொல்லலைனாலும் இப்படிதான் நீங்க வந்து பங்கிடணும். ஏன்னா இதுல நிறைய இது இருக்கு. உதாரணத்துக்கு அப்பாவுடைய சொத்து இருக்கும். அப்பாவுடைய சொத்துல இருந்தா இப்ப நீங்க பிரிக்க போறீங்க. அப்பாவுக்கு கூட மாட ஒத்தாசையா பையன் பண்ணி இருக்கும். அந்த சொத்து வளர்ந்ததுல இவனுடைய உழைப்பு இருக்கும். இவன் போய் அந்த அப்பாவுடைய தொழில கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பான். பொண்ணு பண்ணிருக்குமா? பொண்ணு பண்ணாது. அதே மாதிரி இந்த பொண்ணு போய் இன்னொருத்தன் புருஷன்கிட்ட போகுது, அவன் ஆல்ரெடி காசு வச்சிருப்பான்ல, அதுவும் சேர்த்து பணக்காரி ஆயிடுவல்ல. நாளைக்கு அந்த புருஷன் செத்துட்டா, இங்க அப்பா அம்மா செத்துட்டா யார் வீட்டுல வந்து உட்காருவோம்? அந்த அண்ணன் வீட்டுலதான் வந்து உட்காருவோம். அப்ப அண்ணனுக்கு யார் செலவு பண்ணும்? அண்ணன் தங்கச்சிக்கு யார் செலவு பண்ணும்? அண்ணன் கொடுக்கணும், அண்ணன் தானே கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா வாங்கினா தானே இதெல்லாம் கட் பண்ண முடியும். அதே மாதிரி அம்மா யாரு சொல்றல விழுவுறாங்க. அம்மாவை பராமரிக்கிற பொறுப்பு யார் மேல விழுவுது? பையன் மேலதானே விழுவுது. அப்ப கூடுதல் பங்கு இங்க கொடுக்கறதுல நியாயம் இருக்கா இல்லையா? கூடுதல் பாரம் இவனுக்கு இருக்கா இல்லையா? சொத்து சேர்த்ததுல அவனுக்கு உழைப்பு இருக்கா இல்லையா? அதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஹிக்மத். எப்பவுமே குர்ஆன்ல இருந்து ஒரு சட்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அதை நம்ம யோசிச்சு பார்த்தா அதுக்கு நியாயமான ஒரு ரீசன் கிடைக்கும்.
அப்படி யோசிச்சு பார்த்து நமக்கு அந்த ரீசன் கிடைக்கலனாலும் அல்லாவை பத்தி நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் அநியாயக்காரன், அல்லாஹ் இரக்க குணம் கொண்டவன், அல்லாஹ் நீதியை நிலைநாட்டக்கூடியவன். கண்டிப்பா அவன் ஒண்ணு சொன்னானா அதுல நீதி இருக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இதுக்கு பேர் மூட நம்பிக்கை கிடையாது. புரியுதா? இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருச்சுன்னா மாற்ற முடியுமா? கேட்டா என்னங்கிற, சுப்ரீம் கோர்ட் அநியாயம் பண்ணாது, சுப்ரீம் கோர்ட் நீதியா தான் சொல்லும், சுப்ரீம் கோர்ட் உங்க நல்லதுதான் சொல்ற. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஃபேமிலி சட்டங்களை பொறுத்த வரைக்கும் தான் இன்னைக்கு முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோன்னு சொன்னோம்னா மருமகளும் பயப்பட மாட்டா, மாமியாரும் பயப்பட மாட்டா, பையனும் பயப்பட மாட்டான், பொண்ணும் பயப்பட மாட்டான். அதனால அல்லாஹ் சொல்றான், இந்த ஃபேமிலி விவகாரங்கள்ல நீங்க யாரும் கட்டுப்படலன்னா உங்களுக்கு நிரந்தர நரகம். ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்குள்ள நீ தாதாகிரி பண்ணி நீ பெரிய ராஜா மாதிரி நடந்துட்டு வந்தேன்னா இந்த பூமி உருண்டைக்கு நான் சொந்தக்காரன், நான் உனக்கு ரிவீட் வைக்க மாட்டேன் அல்லாஹ் சொல்லுவான். இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு நமக்கு என்ன நினைப்போம், சொத்து உரிமையில போய் எங்கேயாவது சொத்து உரிமை பங்கிட்டு இருப்பாங்க. குரான்ல என்ன சொல்லுதுன்னு பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் யார் பார்த்தா? என் பொண்ணுக்கு இந்த வீடு, பையனுக்கு அந்த வீடு, பொண்ணுக்கு ஒரு வீடு, பையனுக்கு ஒரு வீடு கொடுத்துருவாங்க. நியாயமா நடந்துக்கிறாங்களா? என்ன இந்த ஹஜ்ரத்துங்களுக்கும் தெரியாது என்ன தீன் சொல்லுதுன்ட்டு. இறந்து போனவருக்கு 2க்கும் மேற்பட்ட பெண் மக்கள் இருந்தால் இறந்தவர் விட்டு சென்ற சொத்தில் 1/3 பங்கு அவர்களுக்குரியதாகும். மேலும் ஒரு மகள் மட்டும் இருந்தால் சொத்தில் பாதி அவளுக்குரியதாகும். இதெல்லாம் அப்படியே கடந்து போகும். ஏன்னா இது உட்காந்தோம்னா கால்குலேட்டர் வச்சுதான் உட்காரணும். என்ன இது சாதாரண ஆட்கள்னால இது புரிஞ்சிக்க முடியாது. நமக்கு இது பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இது புரிஞ்சாதான் குரான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம்னு கிடையாது. இது ஒரு கட்டம் வரும்போது அதான் சொன்னல, ஒரு லாயர்கிட்ட போய் இந்த ஆயத்தை கொடுத்தா அவன் பிரிச்சு கொடுத்துருவான். ஒரு பேப்பர்ல சொத்தெல்லாம் எழுதிக்கோ, ஒரு பேப்பர்ல சொந்தக்காரன் பேர்லாம் எழுதிக்கோ, இந்த ஆயத்தை கொண்டு போய் கூடு, நீட்டா பிரிச்சு போட்டுருவாரு. இப்ப இந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரியாது, டக்கு டக்குன்னு அதனால போயிடலாம். இறந்து போனவருக்கு குழந்தைகள் இருப்பின் அவருடைய பெற்றோரில் ஒவ்வொருவருக்கும் 1/6 பங்கு உண்டு. மேலும் அவருக்கு குழந்தைகள் இல்லாமல் பெற்றோர் மட்டுமே வாரிசுகளாக இருப்பின் தாய்க்கு 3/1 பங்கு அளிக்கப்பட வேண்டும். அவருக்கு சகோதர சகோதரிகளும் இருந்தால் தாய் 1/6 பங்கிற்கு உரிமை பெறுவாள். ஒன்னும் புரியாதுப்பா, நம்ம படிச்ச மேக்ஸுக்கெல்லாம் இந்த ஆயத்து புரியாது. இது அல்லாஹ்வுடைய ஹிக்மத்திலிருந்து வருது. புரியுதா? ஒரு புத்திசாலினாலதான் புரிஞ்சிக்க முடியும். நம்ம வேற சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கலாம். தக்குவா பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, அல்ல வேற ஏதாவது சொல்லும் போது நம்ம புரிஞ்சுக்கலாம். இது நமக்கு புரியலன்னு சொல்லிட்டு நம்ம பெருசா வருத்தப்பட்டுக்கவும் கூடாது. இறந்து போனவர் செய்த வசியத் மரண சாசனம் நிறைவேற்றப்பட்ட பின்பும் அவர் மீதுள்ள கடன் அடைக்கப்பட்ட பின்பும் தான் சொத்துக்கள் பங்கீடு செய்ய வேண்டும். இந்த சொத்து பங்கு போடும்போது அல்லாஹ் என்ன சொல்றான், முதல்ல செத்து போனார்ல அவர் எவ்வளவு கடன் வச்சிருக்காருன்னு முதல்ல பார்க்கணும். உங்களுடைய பெற்றோர்களில் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு நன்மை செய்வதில் யார் மிக நெருக்கமாக இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இந்த சொத்து பிரிக்கும் போது என்ன நினைச்சுக்குவாங்க, ஆம்பளை பையன் அப்படியே தாங்குவான் அம்மாவை. உடனே என்ன நினைச்சுக்குவாங்க, இவன் தாண்டா என்னை பாக்குறான், பொண்ணு என்னை கவனிக்கல, அதனால என்ன பண்ணலாம், எல்லா சொத்தும் இவனும் கொடுத்துடலாம் அப்படிமா. சொத்து டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த நாள் எப்படிமா, என்னம்மா கால் படுது, அது தெரியுது இல்ல, தள்ளி நில்லுமா. அது மாதிரிதான் நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி உயிரோட இருக்கும்போது சொத்து பிரிக்கவும் கூடாது. உங்க அம்மாட்ட சொத்து இருக்கா, சாறு வரைக்கும் பிரிக்கக்கூடாது. பிரிச்சிட்டீங்கன்னா அன்னியோட உங்களை எட்டி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கிறுக்குத்தனெல்லாம் நிறைய பேர் பண்ணிடுவாங்க. அப்ப அதுல எல்லாம் அதான் சொல்றான், நீங்க உங்களுடைய பிள்ளைகள்ல எந்த குழந்தை உங்களை பார்க்கும், எந்த குழந்தை உங்களை பார்க்காது, அம்மா பார்த்துக்குவாங்களா தம்பி பார்த்துக்குவானா, இந்த கால்குலேஷன்லாம் எனக்கு தான் தெரியும். புரியுதா? நீங்க நம்பி ஏமாறுவீங்க. நான் சொல்ற கேட்டகரி படி பிரிச்சிருங்க, எவனு சங்கடம் வராது. நீங்க குரானின் படம் படிப்பீங்க, சேர்த்து கேட்கறவங்கள்ட்ட நம்ம அழகே பதில் சொல்ல முடியுங்க. பார் குரான்ல என்ன இருக்கோ அதான். நீ எனக்கு பொண்ணு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் அல்லாட்ட போய் பதில் சொல்லணும். அல்லாஹ் இப்படி சொல்றான். நான் அல்லாவுக்கு மாற்றம் செஞ்சு நான் காஃபிராகி நான் முர்த்ததாகி அப்படி எல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. என்கிட்ட இருக்கிற சொத்துக்கு அல்லாஹ் சொல்ற முறைப்படிதான் நான் பிரிப்பேன். மாத்தி நான் செய்ய மாட்டேன்னு நீங்க போயிட்டீங்கன்னா பிரச்சனையும் சண்டை சச்சரவுகளும் வராது. ஸோ அல்லாஹ் சொல்றான், உங்க யார் பயன் தருவாங்கிறது உங்களுக்கு கணக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும், அதனால என் பங்குப்படி கொடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம நினைப்போம், பையன் குடியாரன், பொண்ணு
நல்ல பொண்ணு, சாலியான பொண்ணு. இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், 66% பையனுக்கு கொடுக்க சொல்றான். இப்போ பொண்ணு வந்து இவன் வாங்கினா குடிச்சே சேர்த்து அழிச்சிருவான். இப்போ பொண்ணுக்கு 33% கொடு. இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க சில பெண்கள், இவன் ஒரு ஊதாரி குடிக்காரன், அதனால இவனுக்கு தர மாட்டேன், நான் இந்த பக்கம் ஃபுல் சொத்தும் கொடுத்துட்றேன். கடைசியா என்ன தெரியுமா நடக்கும், அவன் கடுப்புல இந்த பொண்ணை குத்திடுவான், இந்த பொண்ணை கொலை பண்ணிடுவான். அப்போ நீங்க போட்ட கணக்கு தப்பு கணக்கா போயிருச்சா? நியாயப்படி அவங்க கொடுத்துட்டீங்கன்னா இம்சை ஒளிஞ்சிடும். இதை நிம்மதியா வாழ்றது இல்லைன்னா டெய்லி வந்து குடிச்சிட்டு வந்து இவங்க வீட்டுல கலாட்டம் பண்ணுவான். ஏய் வாடி வெளி, எங்க அப்பா எப்படி உனக்கு எல்லா சொத்து எழுதிட்டு போலாம், நான் எங்க அப்பனுக்கு பிறக்கலையா, அது இதுன்னு கலீஜா இழுப்பான். அப்போ அவங்க நிம்மதியே போயிடும். இதுவும் கணக்கு பார்க்கணும், புரியுதா? இவங்க நிம்மதியா இருக்கணும்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு கொடுத்து தொலைச்சிடணும். அது ஏதோ பண்ணி நாசமா போறான், ஆனா கொடுக்கலன்னா அடுத்தது இப்படியும் நடந்திருக்கு. நீங்க பேப்பர்ல தொடர்ந்து பாருங்க, கொலை வழக்குகள்ல இப்படியும் நடந்திருக்கும். அம்மா வந்து எல்லா சொத்தும் ஒரு குழந்தைக்கு கொடுத்துருச்சு, பாரபட்சமா நடந்ததுனால பையன் என்ன பண்ணான், தண்ணி போட்டு போய் அம்மாவையும் குத்திட்டான், அந்த சொத்து வாழக்கூடிய அவங்களையும் குத்திட்டான். இதெல்லாம் நடக்கும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இப்பங்குகளை அல்லாவே நிர்ணயம் செய்துள்ளான். எனக்கு தெரியும் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்ட்டு. நிச்சயமாக அல்லாஹ் எல்லா உண்மை நிலைகளையும் நன்கு அறிந்தவனாகவும் நன்கு புரிந்தவனாகவும் இருக்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் தன்னுடைய அறிவை பத்தி சொல்றான். நம்மளுடைய அறிவு குறுகிய அறிவு. நம்ம என்ன நினைப்போம், கொஞ்சம் தான் பார்ப்போம். நீ ஒரு 6 மாசமா நீ எப்படி நடந்துட்டு இருக்க அதை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணுவோம். அல்லாஹ் எப்படி தெரியுமா முடிவு பண்ணுவான், நீ சாகிற வரைக்கும் எப்படி நடப்பேன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் சொல்றான், எனக்கு முன்னாடியும் தெரியும் பின்னாடியும் தெரியும், யாரு எப்போ யூஸ் ஆவாங்கிறது எனக்கு தெரியும். சொத்து கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அவன் கேரக்டர் மாறும். ஆஹா, நான் இவ்வளோ எங்க அம்மாவை பார்த்துக்கிட்டதே கிடையாது, ஆனா தூக்கி இவ்வளோ பெரிய சொத்து எங்க அம்மா கொடுத்துருக்காங்க, நாளையில இருந்து எங்க அம்மா அம்மா மன்னிச்சிருமா அப்படின்னு கூட வருவான். எப்படி பிளேட்டு மாறும்லாம் தெரியாது. நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி நம்ம நடக்கிறோம். இதுக்கு தான் சொல்ற சிராத்துல் முஸ்தகீம், இதுதான் நேர்வழி, குரான் தான் நேர்வழி, குரான் தான் வழிகாட்டுதல். எங்களுக்கு எல்லாமே குரானா இருக்கு ஆயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. மேலும் மரணமடைந்த உங்களுடைய மனைவியர் விட்டு சென்ற சொத்தில் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லையெனில் பாதி பங்கு உங்களுக்குரியது. அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவர்கள் விட்டு சென்றதில் சொத்தில் 4/1 பாகம் உங்களுக்குரியது. அவர்கள் செய்த மரண சாசனம் நிறைவேற்றப்பட்ட பிறகும் அவர்கள் விட்டு சென்ற கடன் அடைக்கப்பட்ட பிறகும் தான் அந்த பங்கு உங்களுக்குரியது ஆகும். அப்போ மரண சாசனம்ங்கிற ஒரு விஷயம் வந்து இஸ்லாத்துல இருக்கு, புரியுதா? அது வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க சில பேர் வந்து, மரண சாசனம்ங்கிறது பழைய சட்டம், இப்போ வந்து புது சட்டம். குரான்ல வந்து எப்போ யார் யாருக்கு சொத்துன்னு நல்லா பிரிச்சுட்டானோ அதுக்கப்புறம் மரண சாசனம்ங்கிறது இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலே மரண சாசனம் இருக்கு. ஏன்னா இந்த மரண சாசனம் இந்த ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. இதுல வந்து 33% உள்ள, இப்போ 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோ, 3,33,000 ரூபாய்க்கு இவர் வசியத்தை எழுதலாம். இவருக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கலாம், விதவை தங்கச்சியா இருக்கலாம், புரியுதா? சொத்துல பங்கு போகாத ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க, புரியுதா? அப்ப அந்த என்ன பண்ணும், அவங்களுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பேரன் இருப்பாங்க, பேரனுக்கு தாத்தா சொத்துல பேரனுக்கு உரிமை இஸ்லாத்துல கிடையாது. இன்னைக்கு இந்திய சட்டம் என்ன, தாத்தா சொத்து பேரனுக்கு தான், அப்பனுக்கு கூட கிடையாது, தான் மகனுக்கு கூட சொத்து கிடையாது. ஆனா இஸ்லாத்துல இப்படி இல்லை. ஆனா தாத்தா இருந்தாரு, அவர் கொடுக்குறாரு அப்படின்னா வசியத் மூலமா அவர் வந்து இந்த மாதிரி கேட்டகரியில வராதவங்க சில வேலைக்காரங்க இருப்பாங்க, 25 வருஷமா நமக்காகவே வாழ்ந்துருப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனா நியாயப்படி அவங்களுக்கு சொத்து போகாது. குரான்ல இல்ல சொத்து கொடுக்க கூடாதுன்ட்டு. ஆனா அவன் வந்துட்டு அவரு செத்து போனோடனே அவர் பையன் என்ன பண்ணுவான், அதுக்கெல்லாம் வயசாயிருச்சு, இங்க வேலை செய்ய தகுதி இல்லை, வெளியே போயிருமா, அனுப்பிச்சு விட்டுருவான். அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் மரியாதை இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அனுப்பிச்சு விட்டுருவான். அப்ப அந்த மாதிரி ஆளுங்களும் என்ன ஆயிடக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் என்ன சொல்றான், இந்த இது என்னது மரண சாசனம் எழுதுங்க. நீங்க விரும்புற நீங்க நினைக்கிற வேலைக்கெல்லாம் பணம் ஒதுக்குங்க. ஒரு ஜமாத்துக்கு கொடுக்க போறீங்களா, ஒரு பள்ளிவாசல் தர போறீங்களா, இது எல்லாமே எழுதுங்க அப்படின்னு நல்லா சொல்றான். உங்களுக்கு குழந்தைகள் இல்லையானால் நீங்கள் விட்டு சென்ற சொத்தில் 4/1 பாகம் மனைவிக்குரியது. ஆனால் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் நீங்கள் விட்டு சென்ற சொத்தில்
8ல் 1 பாகம் அவர்களுக்குரியது. அவர்கிட்ட உமரிட்டு கேட்டதுல இந்த ஆயத்தான் சொன்னார். 8ல், அப்ப குழந்தைங்க இருந்தா மனைவிக்கு எவ்வளவு போகும்? 8ல் 1. நீங்கள் செய்கின்ற வசியத்து மரண சாசனம் நிறைவேற்றப்பட்ட பிறகும், உங்களுடைய கடன் அடைக்கப்பட்ட பிறகும் தான் அந்த பங்கு அவர்களுக்குரியது. அப்ப அவர் போர் போடணும்னு ஆசைப்பட்டாரா? மஸ்ஜிதுக்கு போர் போடணும்னு ஆசைப்பட்டாரா? அது வசியத்தது. அப்ப அதை நிறைவேற்றிட்டு தான் சொத்துலயே கை வைக்கணும். மொதல் காசு எதுக்கு கொடுக்கணும்? அந்த போருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவர் அதுதான் ஆசைப்பட்டிருக்காரு, அதை செய்யணும். தாய் தந்தையரும் பிள்ளைகளும் இல்லாத நிலையில் இறந்து போன ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்ணுடைய சொத்து பங்கிடப்பட வேண்டியது இருந்தால், அவருக்கு ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி மட்டும் இருப்பின், அந்த சகோதரர் அல்லது சகோதரிக்கு 6ல் 1 பாகம் கிட்டும். தலை சுத்துதா? இந்த கணக்கெல்லாம் போட்டா அல்ல எப்படி சொல்லிட்டு வரான் பாரு. இதுல 1, 6ல் 1, 5ல் 1, இவங்களுக்கு நெட்ல 1, 4ல் 1, இது இப்படி இருந்தா அப்படி, அப்படி இருந்தா இப்படி, இதெல்லாம் உட்காந்தா வக்கீலுக்கு மட்டும்தான் புரியும். என்ன அதனால் போட்டு நம்ம ரொம்ப அழட்டிக்க வேண்டியதில்லை. உடன்பிறப்புகள் ஒருவருக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் முழு சொத்தில் 3ல் 1 பாகத்தில் அவர்கள் எல்லாரும் பங்கு பெறுவார்கள். ஆனால் இது இறந்து போனவர் செய்திருந்த வசியத் மரண சாசனம் நிறைவேற்றப்பட்ட பின்பும், கடன் அடைக்கப்பட்ட பின்பும் அந்த பங்கை அவர்கள் பெறுவார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த மரண சாசனம் யாருக்கும் கேடு விளைவிக்காத வகையில் அமைந்திருக்க வேண்டும். இது அல்லாஹ் இட்ட கட்டளையாகவும், அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் மென்மையான இயல்புடையவனாகவும் இருக்கின்றான். இப்ப இதுல அந்த மரண சாசனம் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் நீதியா இருக்கணும். வேணும்னே அந்த மரண சாசனம் என்ன பண்றீங்க, மொத்த சொத்து பள்ளியாசல் எழுதி வைக்கிறேன். அப்ப இது என்னது? அநியாயமான மரண சாசனம். இந்த சாசனத்தை நிறைவேற்றக்கூடாது. 33% பள்ளியாசல் சொன்ன இல்ல, 33% மட்டும் பள்ளியாசல், 66 எடுத்து குழந்தைங்களுக்கு மத்தியில இது பண்ணணும். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் நன்கறிந்தவன், மென்மையான இயல்புடையவன். உங்க மனிதர்கள் மேல இரக்கம் காட்டுறதுல உங்க எல்லாத்தோட நான் ஜாஸ்தி. அதே மாதிரி அறிவு இருக்குல்ல, உங்க எல்லாத்தோட எனக்கு ஜாஸ்தி. அப்ப நான் சொன்ன அந்த டிவிஷன் படிதான் நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இவை அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட வரம்புகளாகும். எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படுகின்றார்களோ அவர்களை கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன பூங்காக்களில் அவன் நுழைய வைப்பான். அவற்றில் அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள். இதுவே மகத்தான வெற்றியாகும். அல்லாஹ் சொல்படி இந்த மாதிரி சொத்து பிரிச்சவங்களுக்கு அல்லாஹ் இப்படி சொல்றான். அடுத்தது அல்லாஹ் அந்த அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், மேலும் எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிய மறுத்து அவனுடைய வரம்புகளை மீறுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நரகத்தில் தள்ளுவான். அதில் அவர்கள் நிலையாக விழுந்து கிடப்பார்கள். அவர்களுக்கு அங்கு இழிவுபடுத்தும் தண்டனையும் தான் இருக்கிறது. பெரும் பாவம். நிரந்தர நரகம்ங்கிறது என்ன? பெரும் பாவம். 7 பெரும்பாவம் நமக்கு தெரியும். கொலை செய்யறது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, ஆனா என்ன சொல்றது, நல்ல பெண்கள் மேல அவதூறு சொல்றது, போர்ல புறமுதி விட்டு ஓடுறது, வட்டி வாங்குவது, புரியுதா? இது மாதிரி இன்னும் ஒரு 2 விஷயம் இருக்கு. இதா அந்த மாதிரி பெரும்பாவங்கள் நம்ம ஹதீஸ்ல அவ்வளவுதான் நினைக்கிறோம். இதுவும் பெரும்பாவம். எது? அல்லாஹ் சொல்றான் சொத்து பிரின்ட்டு. நாங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டோம், எங்க இஷ்டத்துக்கு தான் பிரிப்போம்னா அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கு மரியாதை? அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கு மரியாதை? அதனால அல்லாஹ் சொல்றான் நிரந்தர நரகத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருவான். இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கு. யாருக்கும் சொத்துரிமை பத்தி ஒரு கவலையே கிடையாது. இஷ்டத்துக்கு தான் பிரிக்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் பிரிக்கிறாங்க. இதுக்கு உலமாக்களும் என்ன பண்றாங்க? துணை போறாங்க. ஏன்னா கமிஷன் எனக்கு வந்துடணும், பெரிய அமௌண்ட்ல கமிஷன் வந்துடுவாங்க. அது வக்கீல்ல வச்சு ஏமாத்துறாங்க. இது மாதிரி எல்லாம் நடக்குது. இது மாதிரி நடத்தக்கூடாது. அதே மாதிரி இந்த சொத்து விட்டுட்டு போறாங்க பாரு, அமெரிக்கால எப்படி தெரியுமா? ஆனா அதுதான் நிறைய போவான். டெத் டியூட்டி அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கான். நீ என்னதான் சொத்து விட்டுட்டு போனாலும் நீ செத்துட்டேன்னு தெரிஞ்சா நீ செத்ததுல உன் சொத்துல 1% கவர்மெண்ட்டுக்கு வரணுமா? எதுக்குடா அப்படின்னா செத்தாக தான் சொல்லணும். இங்க சாவறதுக்கும் காசு கட்டிட்டு ஃப்ரீயா சாவ கூட முடியாது. அங்க ஃபாரின்ல செத்தா அவன் சொத்துல இருந்து ஒரு பங்கு எடுத்துக்கிறான். யாரு? கவர்மெண்ட் எடுத்துக்கிறான். இதெல்லாம் அநியாயம். இது அங்க எடுத்துக்கிறானா? இன்னைக்கு நம் முஸ்லிம் நாடுகள் இருக்குல்ல, இங்கேயும் சில நாடுகள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துது. பெரிய பணக்கார ஒருத்தர் செத்துட்டாருன்னா போய் ஜப்தி பண்ணிக்க சொத்து. இவ்வளவு சொத்து எதுக்கு உனக்கு, நாங்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுது. ஸோ இதெல்லாம் தவறான விஷயம். இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் போதும். மீதி நாளைக்கு பார்ப்போம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.